எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் ஏ நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் எக்ஸாம் வந்து 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம 6த்தோட தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இயல் வந்து 3 இயலுங்கிறதுனால எல்லாத்தையும் ஃபுல்லாகவே படித்தாகணும். டேம் 1 புக்கு ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு வந்து மனப்பாட பகுதி 1 வேர்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. உங்களுக்கு 60 மார்க் தான் கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட 25 மார்க் வரைக்கும் உங்களுக்கு 1 வேர்டே வந்துடும். ஓகேவா? 25 மார்க் வரைக்கும் 1 வேர்டே வந்துட்டாலும் நீங்கள் ஃபுல்லாக வந்து மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தேன். இந்த பாடத்தில் வந்து இன்பத்தமிழில் குருவினால் வந்து பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? சிறுவினா வந்து சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? தமிழ் கும்மி பாடத்தில் வந்து தமிழ் மொழியின் செயலாக கவிஞர் கூறுவன யாவை? செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். சிறுவினா வந்து கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? ஓகேவா? அதை மாதிரி நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அது எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். 1 வேர்டு வந்து எல்லாம் கம்பல்சரி படிச்சிடுங்க. பாடத்தில் வந்து குருவினா வந்து தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிறுவினா வந்து உங்களுக்கு 3மே படிக்கணும். அற்றிணை பாவக்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. ஓகேவா? அடுத்து வந்து விரிவானம். அத்தையின் கடித கருத்தை வந்து கொஞ்சம் சுருக்கி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து இலக்கண பகுதி. இலக்கணத்தில் வந்து உங்களுக்கு 3 கொஸ்டினுமே வந்து படிக்கணும். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவையாவை. மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. ஓகேவா? விடுப்பு விண்ணப்பம் அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதை மாதிரி கலைச்சொற்கள். ஓகேவா? அப்புறம் இயல் 2 இயற்கை இன்பம். இந்த சிலப்பதிகாரம் வந்து மனப்பாட பகுதி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து குருவினால் வந்து சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது? இயற்கை போற்றத்தக்கது ஏன்? ஓகேவா? காணி நிலம். அடுத்து வந்து இதில் வந்து காணிநில பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? ஓகேவா? சிறகின் ஓசை. இதில் வந்து 2மே குருவினால் வந்து பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? வலசையின் போது பறவைகள் உடல் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? சிறுவினா வந்து சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. ஓகேவா? அடுத்து வந்து கிழவனும் கள்ளம் விரிவானம். இந்த விரிவானத்தை வந்து படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து முதலெழுத்தும் சார்பெழுத்தும். இதில் வந்து முதலெழுத்துக்கள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? சார்பெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? ஓகேவா? 1 வேர்டு வந்து எல்லாருமே படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 வேர்டு. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்துக்கள். தொடர்களை பிரித்து இருந்து தொடர்களாக எழுதுக. பொருத்தமான சொற்களை கட்டங்களை நிரப்புக. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. ஓகேவா? கலைச்சொற்கள் கம்பல்சரி. திருக்குறள் வந்து 3 கொஸ்டின் வேணும். உயிருள்ள உடல் எது? எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? ஓகேவா? இயல் 3ல் வந்து குருவினா வந்து மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? பாடலில் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. சிந்தனை வினா உங்களுக்கு தெரிந்த மருத்துவ முறைகள் யாவை? ஓகேவா? அடுத்து வந்து அறிவியலால் ஆள்வோம். இதில் வந்து 2மே இம்பார்ட்டன்ட் தான். அது மாதிரி இந்த போடை எதுகை சொற்கள் ஏபுல உங்களுக்கு தெரியும்ல, அதையும் ஃபஸ்ட்டு கம்பல்சரி பார்த்துக்குவோம். அதையும் உங்களுக்கு 1 வேர்டில் கேட்டுருவாங்க. செயற்கைக்கோள் எவற்றுக்கு எல்லாம் பயன்படுகிறது? நாளைய மனிதனின் வாழ்வு எவ்வாறு இருக்கும்? சிந்தனை வினாவில் வந்து எவற்றுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் தேவை என்பது பற்றி சிந்தித்து எழுதுக. ஓகேவா? அடுத்து வந்து கணியணி நண்பன். இதில் வந்து ஒரு டீப்ளோட ஒரு ரோபோ வரும். ஓகேவா? மின்திறன் கண்ணி. டீப்ளூ மின்திறன் கணினி பற்றி எழுதுக. சிறுவினா வந்து எந்திர மனிதனின் பயன்களை விளக்குக. உங்களுக்கென ஒரு எந்திர மனிதன் இருந்தால் அதை எதற்கெல்லாம் பயன்படுத்தி சிந்தித்து எழுதுக. ஓகேவா? இந்த சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து வந்து விரிவானம். ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து இந்த இதை படித்தது சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிகளாக அப்துல் கலாம் எவற்றை குறிப்பிடுகிறது? ஓகேவா? அடுத்து வந்து இலக்கணம். இதில் வந்து உங்களுக்கு வந்து 3மே இம்பார்ட்டன்ட். மொழிக்கு முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள்.
யாவை, மொழிக்கு இறுதியில் வராமை எழுத்துக்கள் யாவை, சொல் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் யாவை. ஓகேவா? இதை படிச்சுக்கோங்க கம்பல்சரி. அது மாதிரி பின்வரும் அடிக்கோட்டு சொற்களை இணையான தமிழ் சொற்களை எழுதுங்க. ஓகேவா? அடுத்து ஒன் வேர்ட்ஸ் எல்லோரும் கம்பல்சரி படிச்சிருங்க. கலைச்சொற்கள். அது மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் வீடியோ போடுறதுக்கு இன்னமும் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஓகேவா? மனப்பாட பகுதி எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். திருக்குறள் உங்களுக்கு 2 மார்க்லேயே கேட்டுருவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.